அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்களை ஈமான் கொள்ளாதவரை ஓர் அடியான் உண்மை முக்மீனாக முடியாது. முதலாவது, வணக்கத்துக்குரியன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இன்னும் என்னை அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் என்னை உண்மையை கொண்டு அனுப்பியுள்ளான் என்று ஈமான் கொள்வது. இரண்டாவது, மரணத்தின் மீது ஈமான் கொள்வது. மூன்றாவது, மௌத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் உண்மை என்று ஈமான் கொள்வது. 4, விதியை தக்தீர் ஈமான் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்றால் நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் கியாமத் நாளையும் நன்மை தீமை விதியின்படியே நடக்கிறது என்பதையும் உண்மை என அறிந்து நம்பிக்கை கொள்வதாகும். கொள்கை முஸ்லிமுக்கு அடிப்படையான விஷயமாகும். அதன் மீதுதான் தீனுடைய கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது. யாருடைய கொள்கை எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறதோ அவ்வாறே அவனுடைய தீனும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். இன்னும் யாருடைய கொள்கை பலவீனமாக இருக்குமோ அவனுடைய தீனும் பலவீனமாகவே இருக்கும். எனவே கொள்கையை சரி செய்து மனதில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அனைத்து முஸ்லிம்களின் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.